கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த மாதமும் நம்ம ஒரு வாக்குத்தத்த வசனத்தை பார்க்க போறோம். இத்தனை ஆண்டுகளா, இத்தனை மாதங்களா ஆண்டவர் நம்ம கூட இருந்திருக்காரு. நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு துணையா, நமக்கு ஆசீர்வாதமா காரியங்களை அவர் நமக்கு செஞ்சிருக்காரு. ஸோ இந்த மாசம் நம்ம ஒரு வித்தியாசமான காரியத்தை நம்ம பார்க்க போறோம். எபிரேயர் 13வது அதிகாரம் 6வது வசனம் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வாக்குத்தத்த வசனத்துக்குள்ள போலாம். எபிரேயர் 13:6. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஆமா, இப்போ இங்க ஹீப்ரூஸ்ல என்ன சொல்றாங்க, எபிரேயர்ல என்ன சொல்றாங்கன்னா, யார் நமக்கு சகாயரா? கர்த்தர் நமக்கு சகாயரா. அது மாத்திரம் இல்லாம, நான் பயப்படேன், அவர் எனக்கு சகாயரா இருக்கும் போது நான் எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, அங்க சொல்றாரு. there is a promise. நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லைன்றது ஒரு இடத்துல இருக்காது, நிறைய இடத்துல பைபிள்ல இருக்கும். டியூட்ரானமி எடுத்துக்கலாம், ஜாஷுவா எடுத்துக்கலாம். நிறைய இடத்துல ஆண்டவர் தன்னோட பிள்ளைகளுக்கு அவர் சொல்ற வாக்குத்தத்தமே, அவர் சொல்ற விஷயமே என்ன அப்படின்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஸோ இந்த 6வது வசனத்தை பார்க்கும்போது மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்னு இருக்கு. 5வது வசனத்துல நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், உன்னை விட்டு விலகவே மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு தேவன் சொல்றாரு. அப்போ there is a difference. இப்போ தேவன் யார்கிட்ட சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு யார்கிட்ட சொல்றாரு? நல்லா நோட் பண்ணி பார்த்தோம்னா, அவரோட பிள்ளைங்க கிட்ட தான் சொல்றாரு. போயிட்டு ஒரு பெலிஸ்தியர்கிட்டயோ ஒரு கானானியர்கிட்டயோ போயிட்டு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லிட்டு தேவன் சொல்லவே இல்லை. திஸ் இஸ் த ஹெரிட்டேஜ் ஆஃப் ஹிஸ் சில்ட்ரன் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இதுதான் இந்த மாசத்தோட வாக்குத்தத்தம். ஒரு வசனம் இல்ல, ஆனா ஒரு பெரிய காரியத்தை இந்த 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 நாள்ல நம்ம பார்க்க போறோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கான சுதந்திரம் என்ன? there is a difference. நான் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுட்டு நான் தேவனுடைய பிள்ளை ஆகும்போது எனக்கு சில பெனிஃபிட்ஸ் இருக்கு, எனக்கு சில காரியங்கள் தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் பண்றாரு. அதே காரியங்கள் உலகத்துல இருக்க மக்களுக்கு நடக்கணும்ட்டு அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க எங்க இல்ல, கிறிஸ்துவுக்குள்ள இல்ல. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற எனக்கும் கிறிஸ்துவுக்குள்ள இல்லாத மத்தவங்களுக்கும் there is a difference. ஸோ அந்த டிஃபரன்ஸ் என்ன? நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறனால உலகத்துல இருக்கவங்களுக்கு நடக்கிற காரியங்கள் நமக்கு நடக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம தெளிவா இந்த நாள்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ வாட் இஸ் இட்? ஃபர்ஸ்ட் திங், தேவனுடைய பிள்ளைகளுக்கான சுதந்திரம், ஹெரிட்டேஜ் ஆஃப் ஹிஸ் சில்ட்ரன். ஏசாயா 54:17 வாசிக்கலாம். ஐசாயா 54:17. அதுல ரொம்ப கிளியரா ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுவாரு. இதுதான் என்னோட பிள்ளைகளோட சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுவார். அது என்னன்னு பார்க்கலாம், வாசிமா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. இது யாருக்கு சொல்றாரு? அவரோட பிள்ளைகளுக்கு. உனக்கு விரோதமாய் உருவாகும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. இப்போ ஆயுதத்தை உருவாக்குறவங்க கிட்ட போய் அவர் என்ன பண்ண மாட்டாரு, சொல்ல மாட்டாரு. இப்ப எனக்கு அகேன்ஸ்டா ஒரு காரியம் உருவாகுது அப்படின்னா, எனக்கு அகேன்ஸ்டா மனுஷனே பண்ணாலும் மனுஷனுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு 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 ஈவில் ஸ்பிரிட், ஒரு டீமானிக் ஸ்பிரிட் தான் அது பண்றதுக்கான காரணம் இருக்கலாம். ஸோ நம்மளோட வார்ஃபேர் மனுஷனுக்கு அகேன்ஸ்டா கிடையாது அப்படின்னாலுமே ஆண்டவர் இங்க ரொம்ப கிளியரா என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ எந்த மனுஷனுக்கும் பயப்பட வேண்டாம், நீ எந்த சிச்சுவேஷனுக்கு பயப்பட வேண்டாம், எந்த ஆயுதத்துக்கும் பயப்பட வேண்டாம். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, நான் உன் கூட இருக்கிறனால உன் சுதந்திரம் என்ன, உனக்கு அகேன்ஸ்டா வர எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காது. அடுத்தது, உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும், உன்னை ஜட்ஜ் கூட யாரும் பண்ணக்கூடாது. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் அவர் என்ன பண்ணுவாரா, கடிந்து கொள்வாரா. He will condemn every tongue that rises in judgment against you. அப்போ நான் தப்பே பண்ணாலும் அவர் என்ன சொல்றாரு, உன்னை ஜட்ஜ் பண்ற உரிமை வேற யாருக்கும் கிடையாது. அந்த உரிமையை நான் என்ன பண்ண மாட்டேன், யாருக்குமே கொடுக்க மாட்டேன். இது யாருக்கு இது அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் ஜஸ்ட் எனிபடி. நான் போற வரவங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் நான் ஒரு தப்பே, அதாவது சன்மார்க்கர் இருக்காங்க, நீதிமான்கள் இருக்காங்க. இதுதான் ஒரு பெரிய டிஃபரன்ஸ். நம்ம வேதத்துல பாக்குற ஒரு பெரிய டிஃபரன்ஸ். சன்மார்க்கன்னா யாருன்னா, ரொம்ப நல்லவன், ஆனா அவன் நீதிமான் கிடையாது. ஏன் நீதிமான் கிடையாது அப்படின்னா, நீதிமானா இருக்கவன் நல்லவனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா நீதிமானா இருக்கவன் இயேசு கிறிஸ்துவனுடைய நீதிய அக்செப்ட் பண்ணிக்கலாம்.
நீதிமானா இருக்கவன் பர்ஃபெக்ட் பர்சன் கிடையாது. He is another imperfect person, but he is perfected through the blood of Jesus Christ. ஒரு பர்ஃபெக்ட் பர்சனுக்கும் பர்ஃபெக்டட் பர்சனுக்கும் இதுதான் டிஃபரன்ஸ். சன்மார்க்கன் வந்து மேபி a perfect person, ஆனா அவனுக்கு இது அப்ளிகபிள் கிடையாது. ஆனா நீதிமான் இஸ் a perfected person, அவனுக்கு இந்த சுதந்திரம் அப்ளிகபிள். ஸோ மீதி படிமா, மீதி அந்த வசனத்தை. இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் முன்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் ஆமா. இருக்கிறது என்று கர்த்தர் இது சொல்கிறார். தேவனை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டவங்களும் தேவனுடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் அவருடைய நீதியை ஏத்துக்கிட்டவங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு காரியம். சோ இந்த பீப்புளுக்கு சுதந்திரமா ஏற்றுக்கிட்டது யாரு? இப்போ நமக்கு வந்து ஒரு காரியம் தெரியும், சில்ட்ரன் ஆஃப் காட் அப்படின்னா அந்த இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி யாரு சில்ட்ரன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகம் சொல்லுச்சுன்னா இஸ்ரவேலர். தேவர் கால்ட் as the children of God. ஸோ சில்ட்ரன் ஆஃப் காடுக்கு ஆண்டவர் வந்து என்ன பண்ணாரு, எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன், அவங்களுக்கு அகேன்ஸ்டா வந்து சில நேரத்துல இவங்களை கமிட் பண்ணாரு, இவங்களை வந்து கரெக்ட் பண்றதுக்காக, இவங்களை வந்து சில 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 தேசங்கள் வந்து இவங்களை ஓவர்டேக் பண்றதுக்கு, இவங்களை வந்து கான்கர் பண்றதுக்கு அலோவ் பண்ணாரு. ஆனா அந்த தேசங்களை இவர் நியாயம் தீர்த்தாரு. ஏன் நியாயம் தீர்த்தாரு? என் மக்களை நீ கஷ்டப்படுத்தினல அப்படின்னு நியாயம் தீர்த்தாரு. நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா தேவன் என்னடா பண்றாரு அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, when it comes to the children of God, அவரோட பிள்ளைங்கன்னு வரும்போது அங்க எல்லாமே வேற மாதிரி அப்ளை ஆகும். அவரோட கான்செப்டே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அவரோட பேரண்டிங், அவரோட டிசிப்ளினிங்கே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ நம்ம வந்து God loves the world. God so loved the world that he gave his only begotten son நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் லவ் பண்ணாரு தேசத்தை, உலகத்தை. ஆனா என்ன விஷயம் அப்படின்னா, அவர் அக்செப்ட் பண்ணவங்களுக்கு சில காரியங்கள் அவைலபிளா இருக்கு, அவர் அக்செப்ட் பண்ணாதவங்களுக்கு அந்த காரியங்கள் கிடையாது. புரியுதா? ஸோ இப்போ இதை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம யாருங்கிற ஐடென்டிட்டியை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆபிரகாமுடைய சந்ததியாருக்கு என்ன இருக்கு, இந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னாரு. இப்ப இயேசு கிறிஸ்து வந்து யாரோட வம்சாவளியில வந்தாருன்னா ஆபிரகாமுடைய வம்சாவளியில தான் வந்தாரு. ஆபிரகாமுடைய சந்ததியார் தான் இஸ்ரவேலர். அவர் தான் தேவனுடைய பிள்ளைகள்னு ஒரு காலத்துல அழைக்கப்பட்டாங்க. அவங்களுக்காக தான் தேவன் என்ன பண்றாரு, நிறைய காரியங்களை வந்து செய்யறாரு. அப்போ நமக்கு அந்த கேட்டகரியில நம்ம வருவோமா அப்படின்னு பார்த்தா, இப்போ நம்ம ஆபிரகாமின் சந்ததியார் தான். ஏன் நம்ம ஆபிரகாமின் சந்ததியார்? விசுவாசத்தினால. அன்னைக்கு பிளட் லைன்ல சந்ததியாரா இஸ்ரவேல் ஜனங்க இருந்தாங்க. இன்னைக்கு விசுவாசத்தினால நம்ம யாரு? ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். நம்ம வந்து through faith we are the children of Abraham. அப்போ ஆபிரகாமுக்கு என்னெல்லாம் ஆண்டவர் செஞ்சாரோ, ஆபிரகாமுக்கு என்னெல்லாம் வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்தாரோ, அந்த வாக்குத்தத்தம் எனக்கும் அப்ளிகபிள். இப்ப ஆபிரகாமை பார்த்து தேவன் நீ பெருகவே பெருகுவாய்ன்னு சொன்னார்னா நானும் பெருகவே பெருகுவேன். உன் சந்ததியை நான் வந்து கடல் மணல் அளவுக்கு ஆக்குவேன் அப்படின்னாருனா எனக்கும் அது அப்ளிகபிள். ஸோ என்னெல்லாம் ஏப்ரஹாமுக்கும் ஏப்ரஹாமோட சந்ததியாருக்கு சொன்னாரோ அதெல்லாம் எனக்கு அப்ளிகபிள். நமக்கு இந்த விஷயம்லாம் தெரியும். இப்ப ஆண்டவர் வந்து ஆசீர்வதிப்பாரு, அவரோட பிள்ளைங்களை பழுக பண்ணுவாரு, பெருக பண்ணுவாரு, இதெல்லாம் நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆனா வித்தியாசமான ஒரு காரியத்தை ஆபிரகாமுக்கு தேவன் பண்ணிருக்காரு. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆபிரகாமுக்கு மாத்திரம் இல்ல, நிறைய இடத்துல நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் யாரு? ஐம் அ சைல்ட் ஆஃப் காட். ஆபிரகாமுடைய வம்சாவளியினாலையும் நான் வந்து என்ன ஆயிட்டேன், சில்ட்ரன் ஆஃப் காட் கேட்டகரியில வந்துட்டேன். இயேசு கிறிஸ்துவினுடைய நீதினாலையும் நான் என்ன வந்துட்டேன், நீதிமான் கேட்டகரியில வந்துட்டேன். சோ எனக்கு ஹெரிட்டேஜ் ஆஃப் காட், தேவனுடைய சுதந்திரத்துக்கு நான் யாரு? பாத்திரவானா ஆயிட்டேன். ஸோ நான் இதுக்கு பாத்திரவான ஆயிட்டனால எனக்கு சில காரியங்களுக்கு நான் எலிஜிபிள். ஸோ அது காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து God says he will never leave you nor forsake you. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்றாரு. இது நம்ம இந்த வசனத்தை ரொம்ப அடிக்கடி அதிகமா கேட்டதுனால இட் ஹஸ் பிகம் அ ஃபெமிலியர் திங். ஸோ ஃபெமிலியாரிட்டி எப்பவுமே என்ன பண்ணும்னா அதுல இருக்கிற எசன்ஸை நம்மள மறக்க வச்சிரும். ஸோ அந்த ஃபெமிலியாரிட்டில இருந்து கொஞ்சம் ஸ்டெப் அவுட் பண்ணி இதுல இருக்கிற ஒரு முக்கியமான காரியத்தை வந்து நம்ம பார்க்க போறோம். இதுல ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்றாரு. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. இது ரொம்ப ஒரு மீனிங்ஃபுல்லான விஷயம். He will never leave me. கைவிடுவதில்லைன்றது செகண்டரி. ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்றாரு, அவர் ப்ராமிஸ் பண்றாரு, என்ன அவர் விடவே மாட்டாராம். என்ன வந்து அவர் விடவே he will never leave me. He can see when he says he will never leave me, he will never leave me in any situation. இப்போ ஏப்ரஹாம் வந்து ஒரு காரியம் பண்றாரு. அவர் என்ன பண்றாரு, ஆண்டவர் வந்து ஒரு தேசத்தை ப்ராமிஸ் பண்ணி இந்த தேசத்துல நீ இருன்னு சொல்லிட்டு ஏப்ரஹாம்க்கு சொல்றாரு. ஆனா ஏப்ரஹாம் என்ன பண்றாரு, அந்த தேசத்துல கொஞ்சம் பஞ்சமா இருக்கு, கொஞ்சம் வசதி கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இஸ் மூவிங் டு another place. கெரார்னு ஒரு பிளேஸ்க்கு போறாரு. ஸோ
தேவன் என்ன சொல்றாரு, ஒரு இடத்துல இருக்க சொல்றாரு. ஆனா இவர் அந்த இடத்துல இல்லாம செகண்ட் டைம் இஸ் கமிட்டிங் திஸ் மிஸ்டேக். அந்த இடத்துல இல்லாம வேற ஒரு இடத்துக்கு போறாரு. அப்ப இது நியாயப்படி யாரோட தப்பு? யாரோட தப்பு இது? ஆபிரகாமுடைய தப்பு. நியாயப்படி இது ஆபிரகாமுடைய தப்பு. ஆனா இங்க வந்து ஆபிரகாம் போயிட்டார். ஆண்டவர் சொன்னாரு, சொன்னதை மீறி தேவன் என்ன பண்ணிட்டாரு, கெரார்னு ஒரு பிளேஸ்க்கு போயிட்டார் ஆபிரகாம் போனதுக்கு அப்புறம் என்னாச்சு, அங்க அபிமலைக்குன்னு ஒரு ராஜா இருக்காரு. அந்த ராஜா கிட்ட ஆபிரகாம் என்ன சொல்றாரு, சாராளை பார்த்து இவ என்னுடைய சகோதரி அப்படின்னு சொல்றாரு. சொன்னோன்னா அபிமலைக்கு என்ன பண்றான், சரிப்பா உன் சகோதரியை நான் என்ன பண்றேன், நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், நான் அவளை மனைவி ஆக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிமலைக்கு கூட்டிட்டு போயிடுறேன். இங்க வந்து எந்த விதத்திலயுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு புறஜாதியான ராஜாவா இருந்தாலுமே அபிமலைக்கு வந்து எந்த தப்பும் இங்க பண்ணல. இங்க தப்பு பண்ணது பூராவுமே யாரு, ஆபிரகாம் தான். தேவன் சொன்னத கேட்கல, தேவன் இருக்க சொன்ன இடத்துல இருக்கல, மனைவின்னு வெளியே சொல்லல, அவளோட ஃப்ரீடம் என்ன, அவளோட எண்ணம் அதெல்லாம் எதுவுமே என்ன பண்ணல, கேட்கல. ஆனா என்ன பண்றாரு, பொய் சொல்றாரு. ஹாஃப் சிஸ்டர் தான் இருந்தாலும் மனைவிங்கிற விஷயத்த என்ன பண்றாரு, மறைக்கிறார். பொய் சொல்றதுக்கும் ஹாஃப் ட்ரூத் சொல்றதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. எவ்ரிதிங் மீன்ஸ் தி சேம். ஸோ இங்க என்ன பண்றாரு, கொண்டு போயிட்டு மனைவிய அபிமலைக் கிட்ட ஆபிரகாம் விட்டுடுறாரு ஃபார் ஹிஸ் பர்சனல் சேஃப்டி. ஓகே, அப்போ இந்த இடத்துல என்ன பாக்குறோம் அப்படின்னா, இவர் வந்து விசுவாசத்தின் தகப்பன்னு வேற நம்ம வந்து இவரை கூப்பிட்டு இருக்கோம். இந்த இடத்துல இவர் என்ன பண்றாரு, தேவன் என்னை பாதுகாப்பாருன்ற ஃபேத்தும் இவருக்கு இங்க இல்ல, தேவன் எனக்கு ப்ரொவைட் பண்ணுவாருன்ற ஃபேத்தும் இங்க இல்ல. என்ன பண்றாரு, நான் என்னோட இன்டெலிஜென்ஸ்ல என்னோட முயற்சியில நான் என்ன பண்ணிக்க போறேன், என்ன நான் ப்ரொவைட் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு ஹீஸ் மேக்கிங் அ ராங் சாய்ஸ். ஹீஸ் மேக்கிங் அ சாய்ஸ். அங்கேயுமே ஆண்டர் கையை பிடிச்சி இழுத்து எப்படிப்பா இந்த முடிவு எடுக்கலாம், God has given us a free will. எங்கேயுமே அந்த ஃப்ரீ வில்ல ஆண்டவர் நமக்கு இருந்து பறிக்கிறத நம்ம பார்க்கவே முடியாது. He will never. ஆனா நம்ம ஃப்ரீ வில்ல நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணாலுமே அந்த மிஸ்டேக்குக்கு சொல்யூஷன் தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கறாரே தவிர he is not taking away the free will from us. ஆதாம் தப்பு பண்ணான், God did not hold his hand. இந்த பழத்தை சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணல, கையை பிடிக்கல. ஆனா அவனுக்கு God had a way to bring him out of the problem, and that was Jesus Christ. We all know that. So இங்க ஏப்ரஹாம் பெருசா தப்பு பண்ணிட்டான். தப்பு பண்ணதுக்கு அப்புறம் நியாயப்படி ஆண்டவர் என்ன பண்ணிருக்கணும், ஏப்ரஹாம செம்ம திட்டு இருக்கணும். ஆனா இங்க என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். ஆதியாகமம் 20வது அதிகாரம் 3வது வசனம். தேவன் இரவிலே அபிமெலேக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியா இருக்கிறாளே என்றார். என்ன சொல்றாரு, அபிமலேக்க பார்த்து நீ என்ன பண்ண, நீ செத்தடா, நீ செத்தாய், இவ இன்னொருவருடைய மனைவி. அபிமலேக்கு அவர் தோன்றி இங்க வந்து ஏப்ரஹாம் கூட அவர் டீலே பண்ணல. இந்த அபிமலேக் யாருன்னு பார்த்தா இவன் சன்மார்க். அவன் என்ன சொல்றான், நான் வந்து எந்த தப்பும் பண்ணலையே, நான் நீதியா தானே நான் பண்ணேன், அவன் தானே இப்படி சொன்னான் அப்படின்னு சொல்றான். So God is not punishing Abimelech there. அங்க அபிமலேக் ஆண்டவர் வந்து பனிஷ் பண்ணல, ப்ரொடெக்ட் தான் பண்றாரு. அவன் வந்து எந்த தப்பும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே வந்து அபிமலேக் அவர் in his dream he's telling நீ பண்ண தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆபிரகாம் தப்பே பண்ணியிருக்கான். ஆனா ஆபிரகாம அவர் ப்ரொடெக்ட் பண்றாரு, அவர் கவர் பண்றாரு, அவர் ப்ரொவைட் பண்றாரு. இதுதான் ஹெரிட்டேஜ் ஆஃப் தி சில்ட்ரன் ஆஃப் காட். நம்ம வந்து ஃபால்ட்டியா இருந்தாலுமே இம்பர்ஃபெக்டா இருந்தாலுமே அவர் வந்து he will not leave us. அவர் நம்மளை விடவே மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லைன்னா, நான் தப்பு பண்ணிட்டு இருக்கேன் அந்த மொமெண்ட்லயும் அவர் என்னை விட்டு விலகுவதே இல்லை. அதுக்குன்னு அவர் தப்பு பண்றதுக்கு என்ன என்கரேஜ் பண்றாரு, அலோவ் பண்றாருன்னு அர்த்தம் கிடையாது. பீப்புள் ஆஃபன் மிஸ்டேக், அப்படி கிடையாது. அவர் என்னை விட்டு விலகுவதில்லை. அந்த சிச்சுவேஷன்லயும் அவர் என்ன பண்றாரு, he is standing for me. இப்போ ஆண்டவர் வந்து அங்க நிக்கலன்னா இதோட கான்சிக்வன்சஸ் எப்படி இருந்திருக்கும்? இந்த கான்சிக்வன்சஸ் நம்ம எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணிருக்கோம். ஈசாக்கு அங்க என்ன பண்ணிருக்க மாட்டான், வந்திருக்க மாட்டான். அந்த ஜெனரேஷனே என்ன இருக்கும், கரப்ட் ஆயிருக்கும். இயேசு கிறிஸ்து வந்திருக்க முடியாது, இந்த உலகத்துக்கு மீட்பு கிடைச்சிருக்காது. ஆனா ஆண்டவர் அங்க போய் நிக்கிறார். Nothing can change God's plan for our lives. Even if we make mistakes, God will come and stand with us and for us. இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் திங், he will never leave us. ஹெரிட்டேஜ் ஆஃப் காட் என்ன நம்ம பார்த்துட்டோம், நம்ம அந்த ஹெரிட்டேஜ்க்கு எலிஜிபிள் நம்ம பார்த்துட்டோம். he will never leave us அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்.
இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, யூ cannot லீவ் காட். அவரை விட்டு நம்மளும் போக முடியாது. அவர் நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லைன்ட்டு. ஆனா இன்னொரு மேட்டர் என்ன அப்படின்னா, அவர் என்னை விட்டு விலகாதது பெரிய விஷயம் அப்படின்னா, என்னால அவரை விட்டு விலக முடியாதுன்றது அவர் என்னை விட்டு விலகுவதில்லைக்குள்ளேயே அடங்கியிருக்கிற ஒரு சத்தியம். இஃப் he is not going to leave us, there is no chance that you are going to leave him. இதை நம்ம பியூட்டிஃபுல்லா கிளாசிக்கா எதுல பார்க்கலாம்னா, யோனாவோட எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். யோனா புத்தகம் எடுத்துக்கலாம். அதுல 1:3. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களோட தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். ஸோ இப்போ நம்ம யோனா என்ன பண்றாரு? யோனா வந்து இஸ் அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் இந்த வேர்ட் ஆஃப் காட். இவர் என்ன பண்றாரு? தேவனை விட்டு இவர் ஓடி போறதுக்கு பிளான் பண்றாரு. யூ கேன் நெவர் லீவ் காட்ன்றதுக்கு இவர் தான் கிரேட் எக்ஸாம்பிள். இந்த யோனா யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, இது எல்லாமே ஏன் சில்ட்ரன் ஆஃப் காடுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் நான் சொல்றேன்றது நம்ம பார்க்கலாம். யோனாக்கு வந்து தேவனை பத்தி நல்லா தெரியும். he was one man in the old covenant. நம்ம வந்து தாவீது தேவனுடைய இருதயத்தை அறிஞ்சிருந்தான்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப நல்லா தெரியும் நம்மளுக்கு, நம்ம அதை நிறைய பேசியிருக்கோம். ஆனா தாவீதை விடவுமே ஒருத்தன் வந்து தேவனை பத்தி அறிஞ்சிருந்தான் அப்படின்னா நான் அதை யோனாவை தான் சொல்லுவேன். காடோட கேரக்டர் பர்ஃபெக்டா புரிஞ்சுக்கிட்டது யோனா தான். நம்ம 4வது அதிகாரத்துல பார்க்கலாம். 4th chapter 2nd verse. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இதன் நிமித்தம் தானே நான் முன்னமே தர்சீசுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். இதை விட கிளியரா ஆண்டவரோட ஹார்ட்டையும் கேரக்டரையும் ஒருத்தன் புரிஞ்சுக்க முடியுமான்னு தெரியல. இவ்வளோ கிளியரா புரிஞ்சுக்கிட்ட ஒரு மனுஷன், அப்போ இவன் டெஃபினெட்லி ஆண்டவரோட ரொம்ப க்ளோஸ்லி அசோசியேட்டட். ஆண்டவரை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கான். இவன் கிட்டத்தட்ட ஆண்டவரோட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் டீல் பண்ணுவான். அவனுக்கு ஆண்டவர்கிட்ட கோச்சிப்பான், ஆண்டவர் விட்டு நான் தூரமா போறேன் ட்ரை பண்ணுவான், எல்லாமே பண்ணுவான். ஆனா God never left him. God never allowed him to leave. ஸோ ஆண்டவரை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு, ஆண்டவரை தன்னுடைய ஹெரிட்டேஜாக கொண்டவங்களுக்கு, அவரோட பிள்ளைங்களுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் சொல்ற சில காரியம் நமக்கு பிடிக்கலனாகணும் நம்ம அவரை விட்டு போக முடியாது. யூ cannot leave him. அவருக்கு மறைவா அவர் கண்கள்ல இருந்து தப்பிச்சு நம்மளால போகவே முடியாது. there is no chance for us to escape from him. He will not leave us. You cannot leave God. Nobody can leave God. You cannot leave God. You are his child. அவர் என்னை விட்டு விலக மாட்டார் அப்படிங்கிறதுக்குள்ளே அடங்கியிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நானும் அவரை விட்டு விலகவே வாய்ப்பில்லை, விலகவே முடியாது. there is no chance that I can leave him. This is a classic truth. You cannot go away from God. ஸோ இப்போ ஆனா அப்ப இங்க நம்ம கேட்கலாம், ஆபிரகாம் விஷயத்துல பார்த்தோம், அவர் வந்து கையை பிடிச்சி இழுக்கல, ஒரு ஃப்ரீ வில் கொடுத்தாரு, ஃப்ரீ சாய்ஸ் கொடுத்தாரு. ஏன் ஜோனாக்கு மட்டும் அந்த ஃப்ரீ சாய்ஸ் கொடுக்கல? ஏன் ஜோனாவை மட்டும் ஃபோர்ஸ் பண்ணி நினிவேக்கு அனுப்புறாரு அப்படின்னு நம்ம வந்து கேட்கலாம். ஜோனாக்கும் ஃப்ரீ வில் கொடுத்தாரு, ஜோனாக்கும் சாய்ஸ் கொடுத்தாரு. இவன் என்ன பண்றான்? அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு, அதாவது இவர் கிட்ட இருந்து தப்பிச்சு காசு கட்டி எங்க போறான்? கப்பல் ஏறி தர்ஷீஷ்க்கு போறான். ஆனா என்ன ஆயிடுது? ஸ்டார்ம் வருது, கடல்ல தூக்கி போட்டுடுறாங்க, மீன் என்ன பண்ணுது? முழுங்கிடுது. நம்ம ஜென்ரலா நம்ம வந்து ஒரு பைபிள் ரீட் பண்ணும்போது, நம்ம டக்குன்ட்டு ஃபாஸ்டா ரீட் பண்ணும்போது சில காரியங்களை மிஸ் பண்ணிடுவோம். நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த மீன் வந்து கொண்டு போய் அவனை நினிவேல இறக்கி விட்டுச்சு, அப்போ அவன் he was forcefully sent to Nineveh அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். There was a choice. First time there was a choice where Jonah ran away from God. He tried to run away from God. Second time also he had a choice. Third chapter பார்க்கலாம். 3வது வசனம் 3:3. யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமாக மகா பெரிய நகரமா இருந்தது. இப்ப என்ன ஆச்சு? இவனை வந்து மீன் ஒரு இடத்துல இறக்கி விட்டுருச்சு. அங்கிருந்து யோனா 3 நாள் டிராவல் பண்ணி தான் நினிவேக்கு போனோம். He still had a choice. அங்கேயுமே யோனா என்ன பண்ணிருக்கலாம்? வேணாம்பா, நான் போய் தான் தீருவேன்னு சொல்லியிருக்கலாம். அதுக்கப்புறமா ஆண்டவர் அவனை விட்டுருக்க மாட்டார், அது வேற விஷயம்.
பட் அவனோட ஃப்ரீ சாய்ஸை, ஃப்ரீ வில்ல அங்கேயுமே ஆண்டவர் என்ன பண்ணல, அவன் கிட்ட இருந்து எடுக்கல. See, God will keep giving you chances. The more he gives you chances, the more you run away from him. அவரோட ப்ராமிஸ், அவரோட பர்பஸ் நம்மளோட வாழ்க்கையில நிறைவேறதுக்கு ப்ராபப்ளி இட் மைட் டேக் டைம். அது டிலே ஆகலாம். ஆனா அவரை விட்டு ஓடி போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவர் நம்மளை விட்டு விலகிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. அவரை விட்டு நம்ம விலகிறதுக்கும் வாய்ப்பே கிடையாது. He is going to keep pursuing you because you are his child. Because we are the children of God. நமக்கு இருக்கிற ஹெரிட்டன்ஸ்லயே முக்கியமான ஹெரிட்டன்ஸ் இதுதான். ஆபிரகாம் அங்க தப்பு பண்ணா, ஆபிரகாமை விட்டு தேவன் என்ன பண்ணல, விலகவே இல்லை. இங்க யோனா நினைவேக்கு போக மாட்டேன்ட்டு வேற டைரக்ஷன்ல போறான். இங்க யோனா தேவனை விட்டு விலகி போகணும்னு ட்ரை பண்றான். அவனால விலகி போகவே முடியல. ஸோ இந்த மாசமும் ஆண்டவர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங், I am not going to leave you. Second thing, you cannot leave me. Throughout this month, you meditate on this. இது இந்த மாசத்துக்கு மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கைக்கே இது ரொம்ப தேவையான விஷயம். ஆண்டவர், நான் எலிஜிபிள், ஐ எம் எலிஜிபிள், ஐ எம் த ஹெரிட்டேஜ் ஆஃப், எனக்கு இந்த சுதந்திரம் இருக்கு, எனக்கு விரோதமாக எந்த ஆயுதமும் வாய்க்காது, எனக்கு விரோதமாக யாரும் என்னை குற்றப்படுத்த முடியாது, என்னை நியாயம் தீர்க்க முடியாது. அதை தாண்டி நான் இப்போ ஆபிரகாம் அங்க ஆண்டவர் நியாயம் தீர்க்கல. அங்க யாரை நியாயம் தீர்க்கிறாரு? அபிமெலேக்கு தான் நியாயம் தீர்க்கிறாரு. அங்க யோனாவை அங்க ஒண்ணுமே பண்ணல ஆண்டவர், எந்த கேள்வியும் கேட்கல. இப்போ இது உன் பர்பஸ், அதை செய் அப்படி. இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஆபிரகாமை பத்தி பேசும்போது, ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தைன்னு தான் நம்ம பேசுறோமே தவிர, ஆபிரகாம் ஒரு சீட்டரு, ஆபிரகாம் ஒரு ஃப்ராடுன்னு நம்ம யாரும் பேசுறது. ஏன்னா God removed that from him. அவரோட பிள்ளைங்களா இருக்கும்போது, அவரோட ஹெரிட்டேஜ்ல இருக்கும்போது, யாரையும் நியாயம் தீர்க்கிறதுக்கு ஆண்டவர் நம்மள அலோவ் பண்றது இல்ல. நம்மள நியாயம் தீர்க்கிறதுக்கு யாரையும் அலோவ் பண்றது இல்ல. that is our right. We rightfully belong to his இது. ஸோ நம்ம அவரோட பிள்ளைங்க, we rightfully can claim all this. அப்ப எனக்கு எந்த ஆயுதமும் எனக்கு அகேன்ஸ்ட். இப்போ இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம இதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வாக்குத்தத்தத்தை ஒரு சன்மார்க்கனோ இல்ல ஒரு அவிசுவாசியோ இதை கிளைம் பண்ண முடியாது. அவங்களுக்கு அதை கிளைம் பண்ற ரைட்ஸ் கிடையாது. ஆனா எனக்கு இருக்கு. ஏன்னா ஐ எம் ஹிஸ் சைல்ட். ஆபிரகாமுடைய சந்ததிக்கு இந்த ரைட்ஸ் இருக்கு. ஆபிரகாமுக்கு என்ன நடந்துச்சோ, ஆபிரகாம் எப்படி அவர் ப்ரொடெக்ட் பண்ணாரோ, என்னையும் ப்ரொடெக்ட் பண்ணாரு. So he will not leave us and you cannot leave him. So have this in mind, meditate over this. May this month be a blessed month. Amen. இந்த காணொளியை பார்த்த உங்கள் எல்லோருக்கும் நன்றி. நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் குடும்ப நபர்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள் என அனைவரும் தேவ ஆசீர்வாதத்தை பெற்று கொள்ளுமாறு இந்த காணொளியை பாருங்கள். தேசத்துக்கும் சமுதாயத்துக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க இந்த ஊழியத்தை ஜெபத்தால் தாங்குங்கள்.